கனவா? நாங்க 3 அக்கா தங்கச்சிங்க. குடும்ப கஷ்ட காரணமாதான் 2ஆம் தாரமானாலும் பரவாயில்லன்னு இவருக்கு கட்டி வச்சாங்க. இவர் எப்பவும் தான் முதல் பொண்டாட்டி பத்தின ஞாபகத்திலேயே இருக்காரே தவிர என்ன பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறதாவே தெரியல. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு நாள் கூட என்கிட்ட அன்பா பழகுனதே கிடையாது. நானும் மனுஷி தானே, நானும் உப்புக்காரன் திங்கிறவதான். எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல. வாங்க ரகு சார். என்ன இந்த நேரத்துல? உட்காருங்க. அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? என் பொண்டாட்டி இருக்காரு பிசாசி, அவ காலையில அவங்க அம்மா வீட்டுக்கு போனா, சாயந்தரம் வரான்னா, திடீர்னு போன் பண்ணி நாளைக்கு தான் வருவான்றா. ஏன்னா என் மாமியார் இருக்காளே, என் பொண்டாட்டியுடைய அம்மா, அவ கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலாம். இந்த பெருசுங்க ரவுஸ் தாங்க முடியலங்க. நல்லா ஜாலியா பேசுறீங்க. உங்களை மாதிரி என் வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படி பேசினதே இல்ல. அவன் ஒரு கிறுக்கங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு எப்ப போர் அடிச்சாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து பம்சுக்கு பம்மே ஆடி காட்டுறேன். சரி, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? என் பொண்டாட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டா. இன்னைக்கு ராத்திரி மட்டும் கொஞ்சம் விட்டீங்கன்னா ஓரமா படுத்துட்டு காலையில எழுந்து போயிடுவேன். ஐயோ, ஓரமா எதுக்குங்க? நீங்க மேலேயே படுத்துக்குங்க. இந்த நன்றி என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேங்க. இதுக்கு எதுக்கு நன்றி? நீங்க எவ்வளவு நல்லவரு. இதையே காலையில சொன்னா நல்லா இருக்கும். வாங்கக்கா. என்ன மஞ்சு, இன்னைக்கு பஜனைக்கு போகணும்னு சொன்ன மறந்துட்டியா? மார்கழி மாச பஜனைக்கு போனா குடும்பத்துக்கு நல்லதுமா. ஐயோ, ஆமாக்கா, மறந்துட்டேன். கொஞ்சம் இருங்க. இது இல்ல இல்ல, எதிர் வீட்டு மாலா வரேன்னு சொன்ன, அவ வீட்டுல இருக்க, நீ அங்க வந்துரு. ஓகே. ரகு சார், ரகு சார், சாரி ரகு சார். பேபி அக்கா என்ன பஜனை கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வர ரொம்ப லேட் ஆகும். நீங்க கதவை உள்புறமா சாத்திக்கிட்டு படுத்துக்கோங்க. ஓகே? சரிங்க. இந்த மார்கழி மாசம் வந்தாவே பொம்பளைங்க இம்சை தாங்க முடியல. இந்த பிசாசிய இந்த நேரத்துல போன் பண்றா. என்னங்க, எங்க இருக்கீங்க? பரலோகத்துல இருக்க. வெயிட் பண்ண. இவளுக்கு பால்ல தூக்க மருந்து கலந்து கொடுத்தாலே தூங்க மாட்டேன்றாளே, என்ன பிரீடோ? ஐயோ, நம்ம மேட்டர் மிஸ் ஆயிட்டே. பேபி, ஹாப்பி வயசுக்கு வந்துட்டேன்.
என்ன சார் நீங்களே எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உங்க வீட்டு லிஸ்ட் ஆச்சா, அதனால தான் நானே எடுத்துட்டு வந்தேன். இருங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். பிரம்மா, நீ படைக்கிறதோட நிறுத்துக்கடா. எதுக்கடா செதுக்கி இல்லாம வச்சிருக்காய்? என்னங்க? இல்ல, அதோட சேர்த்து இதையும் வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாங்க. இல்லைங்க, நீங்க என்ன வேற ஆளா பாக்காதீங்க. மஞ்சு, உங்களுக்கு பண தேவைங்கிறது எனக்கு தெரியும். நீங்க கண்ட நாய்கள்ட்டையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இத வாங்கிட்டு என்னையும் பணத்தையும் முழுசா யூஸ் பண்ணிக்கங்க. சத்தியங்க. ஐயோ சத்தியம் இல்லைங்க, என் வீட்டுக்காரர் வந்திருக்காரு. வீட்டுக்காரரா? ஐயோ, நான் ஒளிஞ்சுக்கிறேங்க. வாங்கக்கா. மஞ்சு, வீடு நிறைய ஒரே கெஸ்ட், Dress மாத்த கூட இடம் இல்ல. அதான் இங்க மாத்திட்டு போலான்னு வந்தேன். உன் வீட்டுக்காரர் இன்னும் வரல? இல்லக்கா. மாத்திக்கிறேன். அக்கா இங்கே மாத்திக்கங்க. எனக்கு வெக்கமா இருக்கு, நான் பெட்ரூம்லயே மாத்திக்கிறேன். மஞ்சு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆகியும் என் புருஷன் முன்னாடி கூட நான் புடவை மாத்துனதே இல்ல. அதனாலதான் அவன் இன்னும் உயிரோட இருக்கான். மஞ்சு, பைக் சத்தம் கேக்குது. அவர் வந்துட்டாரு போல இருக்கு. போ. அழகு வந்தானா? இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாரு. பில்லு அப்புறம் வாங்கிக்கிறேன். மஞ்சு, 10 நிமிஷத்துல வரேன். மார்க்கெட்டுக்கு போலாம். ரெடியா? சரியா? அழகு சார், என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. தயவு செஞ்சு போங்க. நான் போகணும்னா நீங்க இந்த பணத்தை வாங்கிட்டு நாளைக்கு சாயங்காலம் பார்க்குக்கு வரணும். நான் எதுக்கு பார்க்குக்கு வரணும்? அங்க பெரிய பெரிய புதர்லாம் இருக்காது, பின்னால உட்காந்துக்கிட்டு. ஐயோ, நான் அங்கெல்லாம் வர மாட்டேன். வர மாட்டேன்னா நான் போக மாட்டேன். ஐயோ, சரி கொடுங்க, நான் வரேன். வருவீங்கல்ல? தேங்க்யூ. அழகு சார், நல்லா இருக்கீங்களா? என்ன பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? என்னமோ தெரியல, போங்க. இனிமே பேய் எறிஞ்சா கூட கவலைப்பட மாட்டேன். குரு, உங்க கேடுகட்ட மூளையில இருந்து வந்த அயோக்கியத்தனமான ஐடியாவை யூஸ் பண்ணி மஞ்சுவை கவுத்துட்டேன். வெரி குட்ரா, வெரி குட். இனிமே டைமை வேஸ்ட் பண்ணாத. அவளுக்கு பணம் கஷ்டம்னு வேற சொல்ற, ஹெல்ப் பண்ற மாதிரி அவளை உன் வீட்டுக்கு வர வச்சிரு. சூப்பர். கில்மா கொடுத்துட்டு கைமா பண்ணிடுறேன். வராங்க குரு. சீக்கிரம் இருந்தாலும் கூவத்துல செலவைக்க வேண்டியதான். பின்றாயா என் சிஷ்யன் இப்போ அவன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டிய மடக்க போறான். பொம்பளைகளை கவுக்குறதுல கில்லாடி. உண்மையாவா? என்ன அப்படி கேட்டுட்ட? எப்படிப்பட்ட பொம்பளையா இருந்தாலும் பேச்ச வச்சே கவுத்துருவான்ல. அவன் உன் வீட்டுக்கு அடிக்கடி வருவானா? பின்ன வாரத்துக்கு ஒரு தடவை அவன் என் வீட்டுக்கு வரலன்னா அவனுக்கு பைத்தியமே புடிச்சிரும். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன் கேக்குற? இல்ல, இப்ப அவன் ஃப்ரெண்டு பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணணும்னு பாக்குறான். நீ அவன் ஃப்ரெண்டு தானே? நாளைக்கு உன் பொண்டாட்டியும் கரெக்ட் பண்ண மாட்டான்றது என்ன நிச்சயம்? எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. ஐயோ ப்ளீஸ், ஐயோ ப்ளீஸ். வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கு? என் புள்ளைய நீ சமைக்கிற, பொண்ணை நான் சமைக்கிறேன். ஐயோ ப்ளீஸ். என்ன, என் புள்ள கொஞ்சம் வெயிட்டா இருப்பான் போல இருக்கு. 3 மாசம் மாதிரி தெரியல. சும்மா ஐயோ
losing Ashok. இந்த உம்மா உனக்கு கிடையாது, உள்ள இருக்கிற என் குழந்தைக்கு. ஓஹோ, அப்போ என்ன விட உங்களுக்கு உங்க குழந்தை தான் ரொம்ப முக்கியமா? ஆமா, எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன்னை நம்பி வந்தேன் பாரு. போ. இதெல்லாம் ஒண்ணு எவ்வளவு நாளைக்கு? உள்ள இருக்கிற என் ராஜா வெளியில வரட்டும், அப்புறம் உன் மார்க்கெட் அவுட். ம். ஏய் பைத்தியமா உனக்கு? புகை உள்ள போச்சுன்னா குழந்தைக்கு ஆகாது. ஏ இந்த புகை உங்க உடம்புக்குள்ள போனா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதா? இது பாருங்க, உங்களுக்கு உங்க குழந்தை எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்க எனக்கு முக்கியம். ஐயோ என்னங்க செல்ல தொட, செல்ல அடிக்குது, கேக்குது. யாருன்னு? யாராவது என்ன? நீ போ, போய் வேலைய பாரு. என்னாச்சு அவருக்கு? இப்ப அவன் ஃப்ரெண்டு பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணணும்னு பாக்குறா. நீ அவன் ஃப்ரெண்டு தானே, நாளைக்கு உன் பொண்டாட்டியும் கரெக்ட் பண்ண மாட்டான்றது என்ன நிச்சயம்? ஆண்டவா, என்ன மட்டும் காப்பாத்து. ஆஹா, டேய், இந்த புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு போனால புள்ளி ராணி, அவ புருஷன் வர்றான், போட்டு கொடுத்துறேன். வணக்கங்க, இந்த லிஸ்ட் கட்டி வைங்க, இப்ப வந்துடுறேன். இருங்க, எங்க அவ்வளவு அர்ஜென்ட்டா போறீங்க? லிஸ்ட் எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து நான் சொல்ற விஷயத்தை கேட்டு உங்களுக்கு கோவம் வரக்கூடாது. கோவம்னா என்னங்க? அது இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்ட சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். எனக்கு எந்த அட்டாக்கும் வராது, விஷயத்த சொல்லுங்க. அது சொல்றேன், ஆனா நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட இதை சொல்லக்கூடாது. சத்தியமா என் பொண்டாட்டிக்கு சொல்ல மாட்டேன். என்ன சீக்கிரம் சொல்லுங்க. அதாவது நீங்க ஊர்ல இல்லாதப்ப, நான் ஊர்ல இல்லாதப்ப உங்க பொண்டாட்டி, என் பொண்டாட்டி நம்ம கடைக்கு உங்க கடைக்கு வந்து நிரோத் வாங்கினாங்க. இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோ சொல்ல போறேன்னு பயந்தே போயிட்டேன். ஊரு கெட்டு கிடக்கு, எந்த நேரத்திலயும் எதுவும் நடக்கலாம். சேஃப் சைடுக்கு நிறுவனத்து பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் சொன்னேன். இத பெருசா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு லிஸ்ட் கட்டி வை. எனக்கு வெளியில ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவனுக்கு எல்லா வேலையும் வெளியில தானே, வீட்டுல வேலையே கிடையாதா? கேவலமான இடத்துல கொண்டு வந்து மளிகை கடையை வச்சுட்டு போட்டுருக்க. எனக்கு மட்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா பூச்சி மருந்து குடிச்சு தூக்கல தூங்கிருப்பேன். வாங்க. அதான் வந்துட்டோம்ல. ஆமா, நான் கேம்புக்கு போயிருந்தப்போ இங்க முக்கியமா என்ன தேடி யாராவது வந்தாங்களா? யாரும் வரலீங்களே.